வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இந்த தடவை சித்திரை மாதம் உடைய ராசி பலனில் மகர ராசிக்கு எப்படி சார் இருக்கும்? சார், மகர ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்கும்போது, மகர ராசி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலே நம்ம பல இடங்களில் சொல்லியிருப்போம். அவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை விட உழைப்பு அதிகமாக நம்புகிற மக்கள் அவர்கள். சனி ஆதிக்கம் நிறைந்ததுனால, இதுவும் கும்பமும் சனி ஆதிக்கம் நிறைந்தது தான். ஆனால் கடுமையான உழைப்பாளிகள்ங்கிறத பார்க்கறத விட கும்பத்தை விட மகரம் அதிக உழைப்பாளிகள். அவங்க மூளைக்கு உழைப்பு அதிகம் கொடுப்பாங்க. இது உடல் உழைப்பும் சேர்த்து கொடுப்பாங்க. இவங்க பார்த்திங்கன்னா மூளை உழைப்பையும் கொடுத்துட்டு உடல் உழைப்பையும் ஈக்குவலாக கொடுப்பாங்க. அதிர்ஷ்டம்லாம் எனக்கு நம்பிக்கை வேணாம், நான் இருக்கிற வரைக்கும் என் சொந்த காலில் நின்றுக்கிறேன், நீ கோடி வேணாலும் வச்சுக்க. பிள்ளைங்களை கூட சொல்லுவாங்க, நீ எவ்வளோலாம் வச்சுக்க, அது பரவாயில்ல, நீ சந்தோஷமா இரு. எனக்கு நான் சம்பாரித்து நான் சாப்பிட்டா தான் நான் சந்தோஷப்படுவேன். அவங்க அதை விரும்புவாங்க. அதை விட்டு போகும்போது தான் அவங்க சங்கடப்படுவாங்க. எல்லாருமே 1000 பேர் செஞ்சால் கூட அவங்க அதை விரும்புறதில்ல. அவ்வளோ ஒரு எளிமைவாதிகள் அவர்கள். அப்போ அந்த மகர ராசி அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ராசிக்கு இந்த மாதம் ராசிநாதன் யாருன்னு பார்க்கணும்ல, அந்த கிரகத்துக்கு, அந்த ராசிக்குரிய கிரகம் சனி. சனி மகரத்துலேருந்து 3ஆம் இடத்துல இருக்குது. அப்போது சனி 3ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு சிறப்பு. அது ரொம்ப பலத்தை கொடுக்கும். 7.5 சனிலேருந்து விடுபட்டு 3ஆம் இடத்துக்கு வரும்போது அவங்களுக்கு நல்ல பலன்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும். ஆனால் சனி மட்டும் தனியாக இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இல்லை, செவ்வாய் கூட இருக்குது. கூடவே புதனும் போய் சேர்ந்துருச்சு. இப்போ புதன் நீச்ச புதன். அதுக்கப்புறம் பார்க்கும்போது செவ்வாய். சனிக்கு பகை கிரகம்னு பார்க்கும்போது செவ்வாய்க்கு பகை கிரகம் சனி. செவ்வாய்க்கு இன்னொரு பகை கிரகம் புதன். அதை மூணும் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறதுனால என்ன முடிவெடுக்கிற விஷயம் இருக்குது இல்லையா, இதில் போய் மண்டையை போட்டு உடச்சிக்குவாங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம். அடுத்தது 3ஆம் இடம் தைரியஸ்தானம். அப்போ 3ஆம் இடத்துல தைரியமாக எந்த முயற்சியும் எடுக்க முடியாது. அதையும் மீறி அவங்க எடுத்தாங்கன்னா பெரிய அளவுக்கு கை கொடுக்காது. போயிட்டு பாதியிலே திரும்பி வராங்கல்ல. 9ஆம் அதிபதி புதன்கிறது பாக்கியாதிபதி. அந்த பாக்கியாதிபதி போய் அதுவும் செவ்வாய்கிட்ட மாட்டி சித்திரவதைப்பட்டுக்கிட்டு இருக்கு, நீச்சமாயும் உட்காந்துருக்குது. அப்போ பார்த்திங்கன்னா அந்த முயற்சிங்கிற ஒரு விஷயங்களில் அவங்க ரொம்ப கடுமையாக போராடுவாங்க. இதில் இன்னொன்று முக்கியமாக பார்க்க வேண்டியதுன்னா, இந்த மாதம் இருக்குது இல்லையா, சித்திரை மாதம். சித்திரை மாதத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் ஒரு கடுமையான நெருக்கடி, மன உளைச்சலாக இல்லை வேறு பிஸி, ஒர்க்கில் பிஸியாக ஏதாவது ஒரு வகையில் டென்ஷன் ஆகியே தீரணும். அதே போல் ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு வருவாய் வந்தே தீரணும். ரெண்டும் இருக்கும். கிழக்க போகிறீங்களா மேற்க போகிறீங்களான்னு கேட்க முடியாமல், கிழக்கில் கொஞ்சம் நேரம் போய் தான் ஆகணும், மேற்கில் கொஞ்சம் நேரம் போய் தான் ஆகணும். அப்படி தான் இருக்கும். ஸோ அந்த ராசிநாதன் அந்த இடத்துல இருக்கும்போது அந்த நெருக்கடியை கொடுக்கும். இது பார்த்திங்கன்னா செவ்வாய் அடுத்த ராசிக்கு போகிற வரைக்கும் அந்த நெருக்கடி இருக்கும். இப்போ சித்திரை மாதம் கிட்டத்தட்ட முடிஞ்சு வைகாசி மாதத்துக்கு மேலே செவ்வாய் அங்கே போச்சுன்னா சனி ஃப்ரீ ஆகிடுதில்ல, அப்போ திரும்பவும் அவங்க ரெக்கவரி ஆகிடுவாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் பல்ல கடிச்சிக்கிட்டு புது முயற்சிகள்லாம் பண்ணாமல் கொஞ்சம் வெயிட் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது ஃபஸ்ட்டு. அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது ராசி மகர ராசி தான். ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு இருக்குது இல்லையா. அப்போ 2ஆம் இடத்துல ராகு இருந்தாலே பார்த்தீங்கன்னா எதையுமே நீங்கள் சாதாரணமாக பேச முடியாது. ஏன்னா 2ஆம் இடம்ங்கிறது வாக்குஸ்தானம். அப்போ இருந்தாலே பார்த்தீங்கன்னா என்ன தான் பேசினாலும் ஒன்று எதையாவது எக்ஸாகரேட் பண்ணி மிகைப்படுத்தி பேசணும், இல்லாட்டி எதையாவது குறைச்சி பேசணும். உண்மையான விஷயங்கள் நம்ம சொல்லணும்னு ஆசைப்பட்டால் கூட இப்போ போய் நம்ம சொன்னோம்னு வச்சுக்கோங்க, இது தலைகீழ போயிடும் இல்லையா. அதுக்காகவாவது ஒரு பொய்யை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கும். அடுத்தது பண தேவைகளை எப்படி கொண்டு வர்றது, ரிசீவ் பண்ணுறது, பணத்தை எப்படி நம்ம கொண்டாந்து சேர்க்கறது. ஏன்னா குடும்பத்தில் தேவை பெருகிக்கிட்டே இருக்கும். சின்னதாலாம் ஆசைப்பட மாட்டாங்க, எது வாங்கினாலும் பெருசாக தான் ஆசைப்படணும். நகை வாங்கினா கூட பெரிய நகையாக தான் வாங்கணும், காஸ்ட்லி நகையாக தான் வாங்கணும், துணி எடுத்தாலும் அப்படி தான் எடுக்கணும், வீட்டுக்கு உபயோகப் பொருட்களை வாங்கினாலும் அப்படி தான் வாங்கணுங்கிற எண்ணம். அந்த ராகு அதுதான் கொண்டு வந்து நிற்கும், பிரம்மாண்டத்தை காமிக்கும். அப்போ 2ஆம் இடத்துல உட்காந்துதுன்னா வீடு கட்டினா கூட பெரிய வீடாக தான் கட்டணும், அப்படி தான் நினைப்பாங்கல்ல. அப்போ அதுபோல் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அதுக்கான கமிட்மெண்ட்ஸ் கூடிக்கிட்டே போயிட்டே இருக்கும். குருவோட 9ஆம் பார்வை ராகுக்கு கிடைக்கிறதுனால இவங்க பார்த்திங்கன்னா அதிகமாக ஆசைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. பிரம்மாண்டமான ஆசை தான், பேராசை தான். ஆனால் அந்த பேராசையிலையும் 2 நிறைவேறிடும். அதில் எது ப்ரிஃபரன்ஸ் எடுத்துக்கிறது பொறுத்தாக இருக்குது, எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அது நிறைவேறிடும். ஏன்னா குருவோட பார்வை இருக்கிறதுனால தடைப்பட்ட வருவாய் ஏற்கனவே எங்கேயாவது பண்ணிகிட்டு இருப்பாங்க, டிஸ்டர்ப் ஆகிட்டு இருக்குல்ல, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இனி வர ஆரம்பிச்சிடுங்கிறதுனால. அப்போ 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறது லேசான மைனஸ் தான், இருந்தாலும் குரு பார்க்கறதுனால அந்த நெகட்டிவ் கிளியர் ஆகிடும். இப்போ அடுத்தது பிரச்சனைகள் ஏன் எல்லா ராசிகளும் சந்திக்கிறாங்கங்கிற ஒரு விஷயத்தில் இந்த செவ்வாய் சனி புதன் சேர்ந்து இருக்கிறதுனால எல்லா ராசிக்கும் ஒரு பிரச்சனை. அந்த ராசிக்கு அது எத்தனாம் இடமோ அது சம்மந்தப்பட்ட. அப்போ இது பார்க்கும்போது மகரத்துக்கு 3ஆம் இடம்ங்கிறதுனால 3ஆம் இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இப்போ 3ஆம் இடம்ங்கிறது பார்த்திங்கன்னா இன்னொரு பக்கம் இளைய சகோதரர்கள் வருது இல்லை. ஆமாம் சார். தன்னை விட வயசில் இளைய சகோதரிகள்ட்டையும் ஏதோ ஒரு வகையில் ஒரு முரண்பட்ட கருத்து இதெல்லாம் வர்றதுக்கு இருக்கும், வாக்குவாதம் வரும், அது மாதிரி வர்றதுக்கு இருக்குது. அடுத்தது சூரியன் 4ஆம் இடத்துல இருக்குது, 8ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்குது. இதை ரொம்ப கவனமாக பார்க்கணும். மகர ராசிக்கு சூரியன் 8ஆம் அதிபதி. 8ஆம் அதிபதி போய் 4ஆம் இடத்துல உட்காரும்போது தேவையில்லாத சில அவப்பெயர்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது.
கெட்ட பெயர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, கண்டிப்பாக அந்த மாதிரி சில தேவையில்லாத கெட்ட பெயர்கள் வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இது வந்து இன்னும் சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா மாற்று இனத்தவர்களால் சில கெட்ட பெயர்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே ஓகே. தவறான நம்பிக்கையால் இல்லை தவறான ஒரு கம்யூனிகேஷனாலையும் வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு பக்கம் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் ஒரு நல்ல ஸ்டேட்டஸையும் உருவாக்கி கொடுத்துரும். ரெண்டுத்தையும் பார்க்கணும். 8ஆம் அதிபதியாக அவர் அங்கே உட்காரும்போது சில கெட்ட பெயர்களை ஏற்படுத்தி கொடுத்தனாலும் 4ஆம் இடத்துல சூரியனுக்குன்னு ஒரு பவர் இருக்கிறதுனால அந்த ஸ்டேட்டஸையும் உருவாக்கிடுவார். இது ரெண்டில் எது எடுத்துக்கிறாங்க, எது முன்னாடி நடக்குது, எது பின்னாடி நடக்குதுன்னு தெரியாது. அடுத்து ராசிக்கு 10ஆம் அதிபதி. ராசிக்கு 10ஆம் அதிபதி வந்து சுக்கிரன். அவர் வந்து 5ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. பொதுவாக 5ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல உட்காந்தாலோ 10ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல உட்காந்தாலோ, அதாவது அந்த லக்கணத்துக்கு சுப கிரகமாக இருந்து அந்த லக்கணத்துக்கு நட்பு கிரகமாக வந்து உட்காரும்போது 5ங்கிறது நம்ம மனசு, எண்ணம், செயல் இல்லையா, 10ங்கிறது அச்சீவ்மெண்ட்டு, தொழில், நீ கர்மம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ வந்து 5ஆம் அதிபதி 10ல் போய் உட்காந்துதுன்னா உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச வேலைகள் தான் நீங்கள் செய்வீங்க. அப்படி இல்லாட்டி இது வரைக்கும் மனசுக்கு பிடிக்காமல் செஞ்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச வேலை இனி அமையும். அடுத்தது இந்த 10ஆம் அதிபதியாக 5ஆம் இடத்துல உட்காரும்போது தொழில் ரீதியாக உங்களுக்கு வர வேண்டிய பணம், வேலையில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பதவி உயர்வு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா தேடாமலே சில நேரங்களில் வந்து சேரும். பொதுவாக அந்த சுக்கிரன் வந்து அந்த இடத்துல இருக்கிறதும் அந்த சுக்கிரனை சனி பார்க்குது இல்லையா, ப்ளஸ் சனி 3ஆம் பார்வையாக சுக்கிரனை பார்க்கறது தான் ப்ளஸ். அதனால் எல்லாருக்குமே பணம் வந்துடும். குறைந்தபட்சம் கடன் கேட்டு எவனும் இல்லைன்னு சொன்னோம், இந்த ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்க பாவமாக இருக்குன்னு அதையாவது கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடுவோம். அப்போ மகரத்துக்கு பார்க்கும்போது 10ஆம் அதிபதி 5ல் உட்காந்துருக்கனால கண்டிப்பாக தொழில் செய்கிற இடத்துலேருந்து ஏதாவது தடைப்பட்டிருந்ததுன்னா அது மீறி ஒரு வருவாய் கிடைக்கும். இல்லைன்னா பெரிய வருவாய் கிடைக்கிற அளவுக்கு ஒரு நல்ல ஆர்டர் கிடைக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா பயிற்சியாளராக போகிறதுக்கு ஆசைப்படுவாங்க. விளையாட்டு போட்டி ட்ரெயினர் அப்படின்னு சொல்கிறோம்ல, அடுத்தவர்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறது, உடற்பயிற்சி கல்வி மட்டுமே இல்லை, எல்லாத்துக்குமே ஒரு ட்ரெயினர் வரும்ல, அந்த மாதிரி வந்து மனசுக்குள்ளே அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும். அது வந்து இப்போ நிறைவேறதுக்கான ஒரு காலகட்டத்தோடு வந்துட்டுருக்கு. இப்போ கேது ராகுலாம் 7ஆம் இடத்துல இருக்கிறது அவ்வளோ சிறப்பு கிடையாது. ராகு கூட பெரிய அளவுக்கு மைனஸ் இல்லை. நான் கேது இருக்கும்போது என்ன பண்ணால் 7ஆம் இடம் என்னென்னத்தை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக வந்து ஃபஸ்ட்டு கலத்திரம்னு எடுப்பாங்க. அடுத்தது நண்பர்களும் 7ஆம் இடம் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களும் 7ஆம் இடம் தான். இதை தவிர நம்மளுடைய வாடிக்கையாளர்கள்னு ஒருத்தவங்க வருவாங்க பாருங்கள், ஒரு கடை வச்சுருந்தாலும் சரி, கஸ்டமர்ஸு பெரிய நிறுவனம் நடத்தினாலும் சரி, அவங்களும் 7ஆம் இடம் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது நம்மளுடைய செல்வாக்கு, பொது வாழ்க்கை அப்படின்னு இருக்கோங்கள, இப்போ என் பேரை சொன்னால் எத்தனை பேருக்கு தெரியும், உங்கள் பேரை எத்தனை சொல்ல தெரியும், எவ்வளோ ஏரியா வரைக்கும் தெரியுதுல்ல, இது எல்லாத்தையும் சொல்கிறதும் 7ஆம் இடம் தான். இது எதுவுமே பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்காது. பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லைன்னா கூட அது நம்ம ஒரு திங்க் பண்ணோம்னா நமக்கு எதிரான திங்கிங்கில் இருப்பாங்க. அதனால் இந்த தரப்புலாம் சொன்னோம் பார்த்தீங்களா, நண்பர், வாழ்க்கை துணை, அப்புறம் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், இவங்கள்ட்ட வந்து பெரிய அளவுக்கு டக்குன்னு முறிச்சிக்காமல் கொஞ்சம் பொறுமையோடு இருக்கிறவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல பலனை கொடுக்கும். இதுதான் வந்து மகர ராசிக்கு சித்திரை மாதத்துக்கு ஓவரால் ஒரு நல்ல பலன். சாதாரணமாக என்ன சொன்னோன்னா இருக்கிறதுலே அவங்களுக்கு என்னென்ன கிரகங்கள் நல்லா இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது எந்த கிரகம் நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ, சுக்கிரன் வந்து 5ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்பு, சனி அதை பார்க்குறது அதோட சிறப்பு இல்லையா. அதனால் வெள்ளிக்கிழமை அல்லது சனிக்கிழமைகளில் முனீஸ்வரனை வழிபட்டாங்கனாலே அவங்களுக்கு தேவையான நல்ல விஷயங்கள்லாம் கிடைச்சிரும். நெருக்கடியான விஷயங்களும் கொஞ்சம் குறைவதற்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சித்திரை மாதம் மகர ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலன். மகர ராசிக்கு சித்திரை மாத பலன் எப்படி இருக்குன்றதை ரொம்ப அருமையாகவும் அழகாகவும் சொன்னீங்க சார். நன்றி சார். நன்றிங்க. என்ன நேயர்களே, மகர ராசிக்கு சித்திரை மாதம் எப்படி இருக்குன்றதை ரொம்ப அழகாக சொன்னார். அடுத்த நிகழ்ச்சியில் கும்ப ராசிக்கு எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.